ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு முருகர் கோயிலா? அதுவும் நம்ம ஷோலிங்கரில் இருக்குதா? அவங்களுடைய எல்லாருடைய கஷ்டத்தை தீர்க்கும் ஒரு முருகர் கோயிலா? நம்ம ராணிப்பேட்டில் இதுமாதிரி ஒரு முருகர் கோயிலா? அதுதான் ஷோலிங்கரில் இருக்கிற கரிக்கல் மலை இருக்கிற முருகர் கோயில். சரி வாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஹலோ மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரிக்கல் மலை, ஷோலிங்கர் கரிக்கல் மலை தான் பார்க்கறது போயிருக்கிறோம். சரி வாங்க அதை போய் பார்க்கலாம். இதுதான் இந்த கோயிலுடைய அட்ரஸ். உங்களுக்கு வந்து போர்டு இருக்கும் போகிற வழியில். ரோடு வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலியாக தான் இருக்கும், கோயிலும் கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். திருட்டு பாருங்கள் மலை இருக்குங்களா? ஸோ அதுக்கே தான் நம்ம போயிருக்கோம். ஒரு ஈவினிங் டைம் போல் வந்துருக்கோம். சுற்றி பார்த்தீங்கன்னா மரம்லாம் இருக்குது, லோக்கல் ஏரியாலாம் கொஞ்சம் ஆடெலாம் வைக்கிறாங்க பாருங்கள். செல்லும் பாதையில் படிச்சிருக்காங்க சரிங்களா? அதனால் இந்த மண் ரோடு நம்ம பார்த்து மாதிரி போகிறோம். திருப்புற போல அதில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போகிற வழி, அந்த வழியில் போயிடாதீங்க. இதுதான் மலைக்கு போகிற வழி சரிங்களா? வந்துட்டோம். போகிறோம். நீங்கள் போகிற வழியிலே அந்த லெஃப்டில் அனுப்பிச்ச மாதிரி வந்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் போகிற வழி சரிங்களா? அதான் படிக்கட்டில் ஏறி போகிற வழி. வண்டியில் போனால் அதுக்கு ஒரு வழி இருக்குது, அது உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸ்டாப் வேற பாய். மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரிக்கல் மலைக்கு வந்துக்கிறோம். இதுதான் கரிக்கல் மலை. கரிக்கல் மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம், அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி காரு எல்லாமே போகிறதுக்கு அந்த பக்கம் நேராக மலைக்கு மேலே போயிடும். ஸோ இது வந்து ஸ்டெப்ஸ் வழி செய்வாங்க. நம்ம ஸ்டெப்ஸில் போய் அது எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது எல்லாமே பார்க்கணும். நம்ம கோயிலோட அடி வாரது தான் சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த மலைக்கு மேலே வருது. இங்கே வந்து சாமி இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஸ்டெப்ஸ். நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா படிக்கட்டு. இதை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அளவு இருக்குது. நம்ம செட் ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வண்டி மேலே தான் இருக்கணும். உங்களுக்கு இந்த கோயிலில் வந்து போகிறதுக்கு, இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது, அது ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு இந்த பாருங்க மேலே கல் இருக்குது. இங்கே சில சாமி இருக்கிறதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து அந்த கல் உருண்டி வந்து கீழே இருந்துச்சுங்க. ஸோ அப்படியே இங்கே பாருங்கள் அந்த இடத்து கோயில் வச்சு இது கட்டதால ஒரு இது இருக்குது சரிங்களா? இந்த கல் உருண்டி வந்து இங்கே கோயில் இருக்குது சரிங்களா? நல்லதானுங்க. வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கு மேலே போயிட்டு ஆனால் எதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இதோடைய ஃபுல் லேக்கும், அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹிஸ்ட்ரி ஏதாச்சும் இருந்தால் அந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் மிஸ்ட்ரி இருந்தால் மிஸ்ட்ரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து யார் வரக்கூடாது சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பைக் பார்க்கிங் இருக்கா, கார் பார்க்கிங் இருக்கா, இங்கே ஹோட்டல் வசதி இருக்கா, அதாவது சாப்பாடு வசதி இருக்கா, உங்களுக்கு ரூம்ஸ் வசதி இருக்கா, உங்களுக்கு வந்து தெளிவாக ஒரு விளக்கம் சொல்கிறேன். மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். அந்த கல் இங்கே வெளியே காட்டுற பாருங்க. இந்த மேலேருந்து கல் உருண்டி வந்து இங்கே விழுந்துச்சு. ஸோ அந்த கல் அப்படியே இருக்குதால் அங்கே ஒரு கோயில் கட்டாங்க சரிங்களா? அது மாதிரி இருக்குது. ஸோ எதுக்கு அது கட்டிருக்காங்கன்னா அது ஒரு இது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயின்னுக்கிறோம். மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் போயின்னுக்கிறோம். சரி வாங்க அந்த மலைக்கு மேலே போகிறது எப்படி இருக்குது. ஒரு பயங்கர ஒரு ட்ரெக்கிங்காக இருக்கும். கண்டிப்பாக மலை மேலே ஓட்டுறவங்க கொஞ்சம் நல்ல வண்டி எடுத்துவாங்க. ஓட்ட தெரிஞ்சவங்க ஓட்டுங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா சொல்லி காலி கீழே எங்கன்னா வந்துடும் சரிங்களா? காய்ஸ் மலை மேலே ஏறினுக்கிறோம். காய்ஸ் நம்ம போயின்னுக்கிறோம். எதை நோக்கி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேலே கரிக்கல் மலை நோக்கி போயின்னுக்கிறோம். கீழே கழிச்சு ஓட்டுப்பா. நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் போயின்னுக்கிறோம் ஒரே வண்டியில். எனக்கு தெரியாது, பார்த்தா தெரியும் மலை ரொம்ப பெருசாக இருக்குதுடா. இலை அந்த மாதிரி கதையாக போயினுக்குது. காய்ஸ் வந்து 150 பல்சர் பைக்கில் போயினுக்குது. எங்கள் ஆளில் ஒரு ட்ரைவர் பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே ஓட்டுவார். ஆனால் இங்கே வந்து ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்க பாருங்கள் தலைவா. அருமையான ஆலைவா தலைவா. ஸ்பீட் பிரேக்கில் மோட்டில் ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க பாருங்கள். தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் செய்யாதீங்க. மோட்டில் ஸ்பீக்கர் மட்டும் தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஏன்னா வண்டி ஆல்ரெடி ஸ்பீடில் வந்து நின்று ஆகும், கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். ஓட்டுற டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி லாரி காரு அது மாதிரி கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ளே பண்ணுறோமோ அந்த ப்ளேலிஸ்ட்டோ, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க், அப்புறம் ஃபேஸ்புக் லிங்க் கொடுக்குறோம். மறக்காமல் 2த்தையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதில் அன்கடலை என்ன போய் விட்டுரு போகிறா. உங்களுக்கு பின்னாடியே பாருங்கள் மலை தாங்க. மேலே உங்களுக்கு ஃபுல்லாக போயிட்டு பயங்கரமாக நின்று உங்களை காட்டுறேன். ஸ்டெப்ஸ் ஏறி போயிருக்கிறோம்.
ஃபுல்லாக கூப்பிட்டு போயிட்டு பார்க்கலாம். பாருங்கள் டீ வெட்டுங்க, அது மொத்தமே கூப்பிடுங்க. இயற்கைனா இயற்கை தான். பாருங்க எப்படியான இருக்கா, நம்மளுக்கு தான் ஹைட்டு தூங்க போங்க. கொஞ்சம் லைட்டாக மலை மேலே ஏறி பார்க்கும்போது இது பெரிய பாறை. ஒரே ஒரு மலை நம்மளுக்கு இருந்துச்சு, நம்ம பணக்கார ஆயிடலாங்க. மலையை விற்று குறைஞ்சி கல். சரிங்க, மேலே ஸ்டெப்ஸு போக போக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதை வந்து கடினமாக இருக்குது. இப்படி சேஃப்டியாக ஓட்டுங்க. அப்புறம் பொறுக்க போகிறோம். சேஃப்டியாக போங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயர்லாம் கொஞ்சம் வீக்காக இருந்தால் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. ஸ்ப்ளெண்டர் வெளில வந்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 பேர். அது மாதிரி இறங்குறப்ப இன்னும் பார்த்து இறங்குங்க. அங்கே பாருங்க கைஸ், சரியான மலைங்க. மலை சோழிங்கத்தில் இது மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னா எனக்கு சொல்லியிருக்காங்க அப்பா எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் வந்து பார்க்கறதில்ல, அதெல்லாம் வந்து பார்க்கறது வந்து இந்த டர்னிங்லாவது வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறுதுன்னு இன்னொரு டர்னிங் போயிருக்குது. தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப காலமாக இந்த கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கோயிலோட போயிட்டு நம்ம என்ன இருக்குது எல்லாமே பார்க்குறாங்க. பாருங்க நம்ம மலை இந்த திம்மிக்கால மாதிரி இருக்குதுங்க. இந்த மலை பார்க்குறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக மலை ஏறிட்டோம். இந்த மலைக்கு மேலே வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக கட்டுறதுங்க. இந்த மலைக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு வியூ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இது வர காப்பிரைட்ஸ் வந்துடும். இந்த பாட்டு பின்னாடி கேட்குது இல்லை, அது வந்து காப்பிரைட்ஸ் வந்துடும். மேலே ஏறி வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு கார் எல்லாமே அவ்வளோ ஓடுதா. இங்கே தான் பார்க்கிங் இருக்குது. சரிங்களா, இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயில் மேலே போயிட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு சாமி என்ன இருக்குது, என்னென்ன சாமி இருக்குது, என்னென்ன எப்படி இருக்குது, ஸோ எல்லாமே பார்க்கலாம். சரி, ஏறி வர வழி இருக்குது அந்த சைடில். சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் வியூ பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஏறி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த வழியில் தான் வந்து எல்லாருமே மேலே ஏறி வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி வாங்க நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன சாமி இருக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகிறோம். இதுதான் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோபுரம் மேலே ஏறி போனால் எல்லாமே இருக்குது. சரி வாங்க உள்ள போய் எல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வழி இந்த கோபுரம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த வழியில் வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மட்டும்தான். ஸோ உள்ளே போகிறதுக்கு வழி இதுதான். சரியா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்லாம் அந்தளவுக்கு எதுவும் இல்லை நான் போகிறப்போ. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு போனோடனே பார்த்தீங்கன்னா முருகனோட வேல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன தரிசனம் பண்ணுறது அது எல்லாமே அந்த ஃபோட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் எந்த டைமில் ஓப்பன் என்ன ஸ்பெஷல் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து மூலஸ்தானம். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க வந்து நாட்டு அளவில் தூரத்துலேருந்து நான் வீடியோ எடுத்துட்டேன். சரிங்களா, எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க பாருங்கள். ஸோ இது வந்து கோவிலுடைய மூலஸ்தானத்துக்கு அந்த பக்கம். இவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இந்த ஃபோட்டோ எடுக்காதீங்க, அந்த பக்கம் இருக்கிற ஃபோட்டோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த கோபுரத்துக்கு அந்த சாமியோட மூலஸ்தானத்துக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கார். ஸோ ஸ்ரீ விநாயகர் கள்ளி மூளை. ஸோ விநாயகர் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவன் இருக்கார். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் அகத்தியர். இந்த அகத்தியர் முனிவர் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம அகத்தியர் முனிவர் கேள்விப்பட்டிருப்போம். அகத்தியர் மலை. ஸோ அவர் இருக்கார். அதுக்கப்புறம் வள்ளி தேவானை அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகளார் இந்த பாட்டெலாம் போனாங்களா அவங்க இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய காலத்து இந்த முருகர் ஃபோட்டோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்போது கட்டின ஒரு கோயில் தான், பட் பழமையாக இருக்குது. ஸோ பார்க்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி சாமிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை லைட்டாக ஒரு வியூ பார்த்துட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு வரதுக்குலாம் உள்ள நல்லா தான் இடம் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் கொஞ்சம் இறங்கி பார்த்துட்டு உள்ளே உட்காந்துட்டு பார்த்துட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தை ஓரளவுக்கு பார்த்துட்டு சுற்றிட்டு ஒரு எல்லாருமே மூலஸ்தானத்தை பார்த்து வருவீங்க. ஸோ நீங்கள் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டவணை இருக்கும். ஸோ எந்தெந்த டேட் நான் காசு கொடுத்தாங்க அது இருக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறம் ரைட் சைடில் இந்த வழுக்கு ஏதாச்சும் இதை வேண்டுதல் ஏதாச்சும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை குழந்த பிறக்குதோ இது மாதிரி நிறைய வேண்டுதல் இருக்கும். ஸோ அது மாதிரி வேண்டுதல் ஒர்க் எடுத்தவங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டிங்கன்னா அந்த ரைட் சைடு ஓகேங்களா, உள்ளேருந்து வந்து ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போகலாம். ஸோ அந்த சைட் போனீங்கன்னா அங்கே இந்த பக்கம் இந்த ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. ஸோ என்ன போர்டுனா காவடி எடுத்து வர பக்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இருங்க உங்கள் ஒரு நிமிஷத்தை காட்டுறேன். ஸோ
காவடி செலுத்தும் இடம். ஸோ அப்படின்னா இந்த காவடி எடுத்துன்னு வருவாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இங்கே தான் எடுத்து பண்ணுவாங்க போல இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு அதை பற்றி தெரியாது. ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கிட்ட வச்சுட்டு சாமி பார்த்து வருவாங்க. ஸோ இந்த சாமி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூலஸ்தானத்தில் இருக்குது. ஸோ எல்லா சாமியுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இன்னொரு சாமி வந்து பார்த்திங்கன்னா ஸோ தாளாட்டுறதுக்கோ ஸோ எல்லாருமே வந்து பார்க்குறதுக்கோ ஸோ அது மாதிரி ஸோ உள்ள ஒரு ஸ்பெஷல் சாமி இருக்கும். ஸோ அது மாதிரி வெளியே ஒரு சாமி இருக்கும். சரிங்களா, வந்ததுக்கு முருகரை வேண்டிட்டோம், கும்பிட்டுட்டோம், முருகரே எல்லாம் மன்னிச்சிடுங்க, நாங்கள் நம்ம பண்ணிட்டு வரோம், எல்லாம் மன்னிச்சு சொல்லிட்டு முருகரை நான் வேண்டிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த இது பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக என்னது அது பூஜை பண்ணிருக்காங்க சாமிக்கு. அப்புறம் கொடுத்தாங்க. கையில் போகிறதுக்கு சுத்தமாக காசு இல்லை, எல்லாம் காசு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு, முருகரை பார்த்தாச்சு, அப்படியே பட்டை போட்டாச்சு. முருகன் நினைக்கிறார் பண்ணுறதெல்லாம் பாவம், தரது புண்ணியமாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நினைப்பார். சரி என்ன பண்ணுறது, சாமி கிட்டே போகும்போது அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி அது பக்கம் சாமி முடிச்சுட்டு சரி அதுக்கு கொஞ்சம் கேப் இருந்துச்சு. ஸோ ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேஃபில் வந்து பார்த்திங்கன்னா அது கோவில் கோபுரத்து இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பயங்கரமாக வியூ கிடைக்கும். சரிங்களா, வந்து பார்க்குறதுக்கு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக இருக்குது. சரிங்களா, ரியாலிட்டியாக. ஸோ நீங்கள் இந்த ஒரு ஆஃப்டர்நூன் அந்த டைமில் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஈவினிங் இல்லாச்சும் மார்னிங் போனீங்கன்னா அந்த சன்செட் பார்க்குறதுக்கோ மலை மேலேருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு செம்மையாக இருக்கும், செம்மையாக இருக்குது. சரிங்களா, ஸோ கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள். நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் ஓகே தான், பசங்களோடு வந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ நம்ம ஏறி வந்த வழி வந்து பார்த்திங்கன்னா இது தான் உங்களுக்கு தெரியும் பார்த்திங்க, எஸ் கட்டிங் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சனியாக வந்தாலுமே ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஃபேமிலியில் வந்தாலும் ஓகே தான். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ அந்த ரஷ் இல்லை. ஸோ நீங்கள் எப்போயாச்சும் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள். ஸோ வந்து உக்காந்துட்டு போங்க. ஸோ கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்புறத்தை வந்து பார்க்கும்போது 2 கோபுரம் க்ளீனாக தெரியும். சரிங்களா, சரி ஓகே. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா கிளம்பிட்டேன். ஸோ ஓகேவா. ஸோ கீழே போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஸோ நான் இறங்கி போகிறேன் பார்த்திங்கன்னா, மேலேருந்து நீங்கள் அப்படி போய் சுற்றிட்டு பார்த்தவளோ இந்த வழியில் இறங்கி போயிடலாம். இருக்கும், இறங்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ நீங்கள் இதில் நேராக அந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அன்னதானம் கூடாது தான். சரிங்களா, உங்களுக்கு எப்போவுமே அங்கே தான் அன்னதானம் போடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னா அதை இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கே நாங்களே வந்து பார்த்தோன்னா வந்தோம். ஸோ சாம்பார் செம்மையாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டு தான் வந்தோம். சரிங்களா, பொரியலும் கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஏரி வர வழி உங்களுக்கு ஆக்சுவலாக காட்டல. ஸோ ஏரி வர படிக்கட்டு வர வழி வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இங்கே நீங்கள் மேலே இருந்தீங்கன்னா ஒரு வியூ கிடைக்குது. சரியா, ஸோ அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்குதுங்க கோயிலுடைய ஃபுல் வியூ. ஸோ கோபுரம் போயிட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் இருக்குது, ரெஸ்ட் ரூம் போனால் உங்களுக்கு அங்கே இருக்குது. ஸோ அதை பாருங்கள். அதுக்கப்புறம் நான் முடிச்சுட்டு கிளம்பிட்டுங்க. அது மாதிரி வண்டியில் இந்த கோயிலுக்கு நீங்கள் இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இறங்குங்க. ஏன் சொல்கிறேன்னா ஸோ இறங்குற வழி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் ரோடாக இருக்கிறதால கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இடையில் அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. ஸோ வரவங்க கண்டிப்பாக ஹாரன் அடிச்சுட்டு வாங்க. சரிங்களா. ஸோ மக்கள் இங்கே வர ஒரு முக்கியமான காரணம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு நேச்சுரலாக இருக்கும். ஸோ மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களுக்கு ஸோ மனிதனுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கெட்ட சக்தி இருந்தால் ஏதாச்சும் உங்களுக்கு தேவையாக இல்லாதாச்சும் இருந்தால் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து போனால் சரியாகும் அப்படின்னு அந்த சாரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், எல்லாமே உள்ளடக்கிய ஒரு கோயில் இருக்குது. எல்லாத்தையும் மேக்ஸிமம் இந்த முருகர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரியலாக இருக்குது ஒரு கோயில். ஸோ அதனால் கொஞ்சம் பாருங்கள். பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் பைக்கில் வரலாம், காரில் வரலாம். ஸோ 2 வசதியுமே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரோடு இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மண் ரோடு தான் இருக்குது இப்போதைக்கு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 வரலாம். பார்த்து உசாராக வாங்க. பைக்கில் வரவங்க கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க. சரிங்களா. அப்புறம் ஃபுட்டு டீட்டெயில், அப்புறம் ரூம் டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பக்கத்தில் ஷோலிங்கர் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான ஃபுட்டு வெஜ் நான்வெஜ் ஹோட்டல் எல்லாமே இருக்குது. இப்போ ரூம்ஸ் எல்லாம்